சாமானிய மக்கள் கிட்ட வந்து அரசியலில் கலப்பு இல்லாமல் ஒரு தலைவர் போய் சேர்றது, அதுவும் ஒரு பெண் தலைவர் போய் சேர்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அந்த வெள்ளம் பெருமழை வந்தப்போ, பேரிடர் ஒன்று வந்த போது அந்த ஒரு மறு குடும்பத்திற்கு என்ன தேவையோ ஒரு குடும்பத்திற்கு அப்படின்றது அது மொத்தத்தையும் செய்த வரலாறுன்றது அம்மாவை போல யாரும் செய்வார்களா அப்படின்றதுதான். யாருக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. அந்த அம்மா இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? சில பேர் வந்து நான் முத்தமிழ் அறிஞர்னு சொல்லிப்பாங்க, சில பேர் வந்து நான் அப்படி இப்படின்னு ஏதாவது மேடைகள்ல வந்து தன்னுடைய திறமையை காட்டிட்டு ஏதாவது எழுதி வச்சதை படிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்களுடைய சில இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் மக்கள் பார்வை நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திருமதி சசிரேகா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேம். இன்றைய தினம் தமிழகம் முழுக்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய நினைவு தினம் கடைபிடிக்கப்படுது. இன்றைய நேரத்துல அம்மாவை பத்தி நீங்க என்ன சொல்லணும்? அம்மா என்றாலே அன்பு, அறிவு, துணிவு, கட்சின்னு எடுத்துக்கிட்டா, ஆட்சின்னு எடுத்தா அம்மா வந்து அமைதி, வளம், வளர்ச்சி, இதை வந்து தன்னுடைய இறுதி நாள் வரை கடைபிடித்தவர் புரட்சி தலைவி அம்மா. அம்மானாலே அன்பு தானே பொதுவா. அந்த அம்மான்றது அம்மாவே அம்மா அவர்களே சொன்ன மாதிரி அம்முன்ற என்னுடைய பெயரையே வந்து மறந்துட்டு, அதே போல் அம்மாவுடைய பெயரையே மறந்து எல்லோரும் அம்மா அம்மான்னு சொல்லும் அளவுக்கு அம்மா என்ற வார்த்தை ஊடுருவி இருக்கிறது தமிழ்நாட்டில எல்லாம், உலகம் பூரா இருக்கக்கூடியவர்களே. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, யூஎஸ்ல இருந்தும் சரி, மற்ற சிங்கப்பூர், மற்ற அப்ராட்ல இருந்தெல்லாம் நாங்கள் வந்தால் வந்து நம்ம அம்மா இருக்கும்போது அம்மாவை பார்க்க முடியுமா அப்படின்ற கேள்வி தான் எடுத்த உடனே கேட்பாங்க அவங்க எப்பவுமே. அம்மா வந்து எப்படியாவது பார்த்துட முடியுமா, நம்ம ஒரு நிமிஷம் பார்க்கறதே கஷ்டம், அப்புறம் பேசுறதெல்லாம் வந்து எப்படி முடியும் அப்படின்னு தான் நான் கேட்பேன். சரி, நம்ம அட்லீஸ்ட் ரோட்ல இருந்தாவது பார்த்துடலாமா எங்காவது அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. எல்லா உலகம் ஃபுல்லா வந்து அம்மா வந்து அந்த அளவுக்கு பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு பரவி இருந்தவர் அம்மா. இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இந்த கவர்மெண்டோட இன்எஃபிஷியன்சி பத்தி பேச விரும்பல, இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளை சட்டம் அம்மா ஆட்சியில இருந்த தமிழ்நாட்டுக்கும் தற்போதைய ஆட்சியில இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் ஒப்பீடு எப்படி? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் சொன்னேன் நான். இது அந்த டிபேட்டா இல்லைன்னாலும் ஆனாலுமே பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவை தொடாம இருக்க முடியாது யாருமே. ஏன்னா இப்ப சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கோங்க, இந்த கஞ்சானால வர்ற அந்த பாலியல் வன்புணர்வுகளை எடுத்துக்கோங்க, போக்சோ கேசஸ் எடுத்துக்கோங்க. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தது, இன்னைக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் போக்சோ கேசஸ், மாசத்துக்கே 196 கேஸ் 200 கேஸ் வர்றது, பாலியல் வன்புணர்வுகள். அதே போல இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரி மாணவர்கள் ஒரு 2 பேர் வந்து ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாவோ இல்ல லவராவோ ஏதோ ஒரு வகையில ஒரு ஆண் நண்பரோ எங்கேயாவது பேசக்கூட முடியல அப்படின்னும் போது இந்த கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க, அவங்க ஏன் அங்க போனாங்க, அந்த நேரத்துல இந்த பொண்ணு ஏன் எங்க போச்சு, 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் இப்படி பேசுறது இல்ல. ஐடி ஊழியர்களை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் இப்போ அங்க அந்த மாதிரி துறையில போற பெண்கள் வர்றவங்களுக்கு கூட யாருக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. குறிப்பா குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் இந்த கஞ்சா போதையினால நிகழ்றத பத்தி நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பலமுறை சொல்லிட்டார். பொதுக்கூட்டங்கள்ல சொல்லிட்டாரு, பொது வெளிகள்ல சொல்லிட்டாரு, அறிக்கை மூலமா சொல்லிட்டாரு, ட்விட்டர் மூலமா சொல்லிட்டாரு, அண்ட் சட்டமன்றத்திலே கூட இதெல்லாம் பதிவு பண்றாங்க. ஆனா யார் காதலையுமே இதை செவிடன் காதல ஓதுன சங்கு மாதிரி தானே இருக்கு. குறிப்பா பெண்கள்னு எடுத்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி கள்ளக்கடத்துல இருந்து, கஞ்சா போதையில இருந்து, கள்ளச்சாராயம்ல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, பெண்கள் முன்னேற்றத்துல இருந்து, பள்ளி மாணவர்கள் வரைக்கும் மாணவிகள் வரைக்குமே எல்லாருமே இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தமிழ்நாட்டில் நடந்தா அந்த அம்மா இருந்திருந்தா அந்த அம்மா இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா? இப்படி செய்யறதுக்கு துணிச்சல் வந்திருக்குமா? அப்படியே துணிச்சல் வந்தாலும் 1-2 பேரை தாண்டி இது இந்த மாதிரி தொடருமா? இன்னைக்கு ஒரு பார்க்கு கூட நம்மளால போக முடியலையே, இன்னைக்கு ஒரு மார்க்கெட்டு கூட நம்மளால போக முடியலையே, இன்னைக்கு நைட்ல ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு மேல நல்ல ஒரு சாலையில போய் சுதந்திரமா நம்மளால ஒரு போன் பேசிட்டோ, சின்ன ஒரு யூஸ்வலி போட்டிருக்க ஒரு செயினை போட்டு போறது கூட, செயின் ஸ்நாச்சிங்ன்றது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நிகழ்ந்து அவுட்டர் புறநகர் பகுதிகளிலையும். சொல்ற வரிசையில முதல்ல இந்தியாவிலேயே அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு அது மாத்திரம் கிடையாது, அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். அம்மானாலே எல்லாருடைய உலக தமிழர்கள் மனதுல அனைத்து மக்கள். ஆமா, அம்மான்னும் போது பாத்தீங்கன்னாலே அம்மா வந்து ஒரு மறக்க முடியாத மாணிக்கமாக தான் எல்லார் மனசுலயும் இன்னைக்கு இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒரு இயற்கை பேரிடரா இருந்தாலும் சரி, எதுவா சுனாமி, கொரோனா எல்லாமே நம்ம சுனாமி அம்மா இருக்கும்போது வந்தது தானே. நிறைய ஒரு 11 புயல்களுக்கும் மேல வந்து தானே புயல்ல இருந்து அதுக்கு முன்னாடி வந்த பல புயல்கள்ல இருந்து எல்லாமே அம்மா அந்த காலத்துல வந்தது. எல்லாத்தையுமே மிக திறமையா அம்மா வந்து சமாளிப்பாங்க. 2015 வந்த பெருமழை
அன்னைக்கு வந்து அம்மா வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையின் மூலமாக நான் தாலிக்கு தங்கம் தர்றது, திருமணம் பண்ணி வைக்கிறது, அப்புறம் இந்த சமுதாய வளைகாப்பு இதெல்லாம் தாண்டி 2015 பெருமழையில ஒரு குடும்பத்துக்கும், ஏன்னா நாங்க இந்த அம்மாவுடைய ஆர்கே நகர் தொகுதியில நான் ஓட்டர் அப்படின்றத நான் மிகவும் பெருமையா நினைச்சு பாக்குற விஷயம் இன்னைக்கும். சோ அந்த நேரத்துல அம்மா இந்த எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும், இங்க பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண சீர் அளவுக்கு அவர்களுடைய மறு வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு மறுசுழற்சி செய்யும் அளவுக்கு அந்த புயல்ல வீடு இழந்தவர்கள் இருந்தாங்க, பொருட்கள் இழந்தவங்க, உடைமைகளை இழந்தவங்க, அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த போது அவர்களுக்கு நிவாரண உதவிகள்ல இருந்து, அவங்களுக்கு படுக்கை பாயில இருந்து, பிளாஸ்டிக் பக்கெட்ல இருந்து, மக்குல இருந்து, ஒரு டம்ளர்ல இருந்து, ஒரு தட்டுல இருந்து, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து, மளிகை பொருட்கள் மாத கணக்கிற்கு தேவையான மளிகை பொருட்கள்ல இருந்து, ஈவன் நைட்டில இருந்து, பெட் ஸ்ப்ரெட்ல இருந்து, தலையணையில இருந்து, பாயில இருந்து, எல்லா மக்களையும் தன்னோட ஒரு கல்யாணம் பண்ணி அனுப்பினா அதை விட ஒரு குடும்பம் வந்து ஒரு பொண்ணுக்கு, அது தட் இஸ் டிஃபரெண்ட். அது வந்து நம்ம திட்டமா அறிவிச்சது நம்ம ஆல் ஓவர் பண்ணோம். அந்த வெள்ளம் பெருமழை வந்தப்போ, பேரிடர் ஒன்று வந்த போது அந்த ஒரு மறு குடும்பத்திற்கு என்ன தேவையோ ஒரு குடும்பத்திற்கு அப்படின்றது அது மொத்தத்தையும் செய்த வரலாறுன்றது அம்மாவை போல இனியா யாரும் செய்வார்களா அப்படின்றதுதான். அதுதான் பேரிடர்ல ஏன் மக்கள் வந்து நினைச்சாங்க இன்னைக்கு பெரும் பேரிடர்கள் பெருமழை எல்லாம் வரும்போது நமக்கு ஒருவேளை சோறு கூட சரியா வந்து சேரலையே, எல்லாம் விளம்பரம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சாம்பார் சாதம் கொடுத்தாலுமே கூட அதுக்கு ஒரு 10 போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்களே தவிர அது கடைசி பாதிக்கப்பட்டவர்கள் வரைக்கும் போய் சேரல. அதை வந்து மக்கள் இன்னைக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து, குறிப்பா பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு உணர்றாங்க. அதுதான் சொன்னேன், அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமா, அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா. அன்னைக்கு இந்த அளவு சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் ஏன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, ஒரு ஆடியோ வாய்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டா கூட அது பரவிடுது ஃபுல்லா இன்னைக்கு இருக்க அந்த வைரல் சோசியல் மீடியா உலகத்துல. ஆனா அன்னைக்கு இவ்வளவு எல்லாம் நமக்கு வந்து இது ஒரு வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்து 2016, 15, 17 கிடையாது நமக்கு. அந்த காலகட்டத்திலயுமே கூட ஒருவர் கூட பாதிக்கப்படாமல் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளே வைத்து கவர்னன்ஸ் கூட அப்புறம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யூஸ் பண்றதுன்றது அப்புறம் நிர்வாகிகளே போயிட்டு எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது ஒருத்தர் கூட விடாம ஒரு குடும்பத்தையே மறுபடியும் வந்து வாழ வைத்த பெருமை அது அப்படின்னா அது அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் சொல்றேன்னா தமிழ்நாடு முழுக்க எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இதே நிலைமைதான். அம்மா வந்து மிக சிறப்பா அடுத்த ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில மணிகளில் ஒரு சில நாட்களில் அந்த குடும்பத்தை அந்த பகுதியை சீரமைச்ச வரலாறு அப்படின்றது, அப்படி ஒரு சீரமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்து இனி நினைச்சு பார்க்க முடியுமா அதிமுக ஆட்சியை தவிர அப்படின்ற அளவுக்கு தான் அம்மாவோட செயல்பாடு. அதனாலதான் எல்லாரும் எந்த பிரச்சனையும் எங்க நடந்தாலும் அது அம்மா இருந்திருந்தா இப்படி நடக்குமா அப்படின்றத வந்து இன்ன வரைக்கும் மறக்காம தன்னுடைய குடும்பத்துல தாய் போல பல பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள்ல வந்து வீட்டுல படம் வச்சு கட்சி சாராதவர்கள் அம்மாவுடைய அந்த நினைவு நாள் வரும்போதும் பிறந்த நாள் வரும்போதும் அவர்கள் வணங்குற ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சு ஒரு பழத்தை வச்சு அதுல அந்த ஊதுவத்தியை சொருவி வச்சு பூ போட்டு வணங்குற அந்த பாக்கியம்லாம் வந்து உலக தலைவர்களுக்கு கிடைக்குமான்றது. ஏன்னா சாமானிய மக்கள் கிட்ட வந்து அரசியலில் கலப்பு இல்லாமல் ஒரு தலைவர் போய் சேர்றது, அதுவும் ஒரு பெண் தலைவர் போய் சேர்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொன்ன மாதிரி அம்மாவை வந்து அம்மானாலே வந்து பொதுவா யாருமே தமிழக மக்கள் எல்லோருமே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி போல தாயை போல தன் வீட்டு பெண்ணை போலதான் எல்லாருமே வந்து அம்மாவை நினைப்பாங்க, இன்ன வரைக்கும் நினைக்கிறாங்க. அம்மா வந்து ஒரு மறக்க முடியாத தமிழ் மண்ணின் மாணிக்கம். அம்மா வந்து ஒரு சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அதையெல்லாம் தாண்டின ஒரு சகாப்தம் அம்மா. அந்த வகையில அம்மாவை வந்து நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில மணித்துளிகள் அவங்களுடைய அந்த முத்தான குரலை கேட்க முடிஞ்சது, அவங்களோட அட்வைஸை கேட்க முடிஞ்சது, அவங்க எங்களோட இன்ட்ராக்ட் பண்ற அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்றதெல்லாம் வந்து வாழ்நாளில் எனக்கு கிடைத்த வரமா தான் நான் அவற்றை எல்லாம் பாக்குறேன். அம்மா வந்து இங்க எங்க தொகுதியோட சோ அந்த வகையில நாங்க இன்னும் ரொம்ப கனெக்ட். அம்மாவுக்கு ஓட்டு போட்டது, அம்மா வந்து எங்க தொகுதியில எம்எல்ஏவா இருந்தது, அப்புறம் எங்க தொகுதி மாபெரும் வளர்ச்சி பெற்றது. எங்க தொகுதியில வந்து 7 மணிக்கு 8 மணிக்கு மேல போக முடியாம இருட்டா இருந்த பகுதிகள்லாம் வந்து ஒரு ஜொலிப்புக்கு ஆளான, அதாவது லைட்ல இருந்து சாலை வசதிகள்ல இருந்து ரொம்ப இன்டீரியர் பகுதிகள்லாம் கூட ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னேறிய ஒரு தொகுதியா அம்மாக்கு இருந்த சிறிது காலத்திலேயே வந்து அவங்க இங்க வந்து 1 இயர்லயே வந்து மறைஞ்சிட்டாங்க அம்மா. 1.5 இயர்லயே அப்பவே இந்த தொகுதியை ரொம்ப அளவுக்கு முன்னேற்றி வச்சுங்க. ஸோ அந்த வகையில நாங்க வந்து பெரும் பாக்கியம் பெற்றவர்களா நான் நினைக்கிறேன். இந்த தொகுதி அம்மாவுக்கு ஓட்டு போட்டது, அம்மா இந்த தொகுதிக்கு வரும்போது பேசினது, அந்த அம்மா அதெல்லாம் வந்து அம்மாவோட ரொம்ப கனெக்டிவான விஷயங்களா பாக்குறதை தாண்டி நான் ஜெயா டிவி நியூஸ் ஆங்கரா நான் வந்து இருந்தேன். அங்க பொலிட்டிக்கல் ஆங்கராவும் நான் இருந்தேன். அம்மா வந்து மறைவதற்கு அந்த 1 மாதங்கள் முன்னாடியே வரைக்கும்
அம்மா மறைஞ்ச பின்னாடி நான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஷோஸ்லாம் நாங்க பண்ணிட்டு இருந்தது. நியூஸ் ஆங்கரா மெயினா இருப்போம். ஸோ அந்த வகையில வந்து அம்மாவுடைய அந்த ஒரு எல்லாருமே வந்து அம்மாவினுடைய அரசியல் செயல்பாடுகள், அம்மாவினுடைய அந்த தனிப்பட்ட குணநலன்கள், அம்மாவினுடைய சேவை மனசு, அம்மாவினுடைய அந்த அன்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தமிழ்ல எந்த அளவு வந்து ஒரு மொழிப்பற்று உடையவர் அம்மா, அதுல எந்த அளவு ஆழமானவர், எவ்வளவு பெரிய நாலேஜ் உடையவர். சில பேர் வந்து நான் முத்தமிழ் அறிஞர்னு சொல்லிப்பாங்க. சில பேர் வந்து நான் அப்படி இப்படின்னு ஏதாவது மேடைகள்ல வந்து தன்னுடைய திறமையை காட்டிட்டு ஏதாவது எழுதி வச்சதை படிச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்களுடைய சில இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து படிக்க முடியாத அளவு நாராசமான புத்தகங்களை எழுதிவிட்டு நான் பெரிய கவிஞர், நான் பெரிய தலைவர் எல்லாம் சொல்லி கொண்டவர்களிடையே தமிழ்ல எந்த அளவு புலமை பெற்றவர் அம்மா, எந்த அளவு ஒரு டீப் நாலேஜ் அவங்களுக்கு உண்டுன்றத ஜெயா டிவி மூலமா நியூஸ் ஆங்கரா இருந்ததால அம்மாவுடைய அந்த அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு அமைஞ்சது என்னுடைய வாழ்நாள்ல நான் மறக்க முடியாத ஒரு பெரிய வரமா நான் கருதுற ஒரு விஷயம். என்னன்னா நாங்க படிக்கும்போது அம்மா வந்து அந்த லா எப்படி இருக்கணும், நான் இப்படி உச்சரிக்கணும். ஆமா, இந்த லாக்கும் இருக்க வித்தியாசம், நாக்கும் இருக்க வித்தியாசம். இந்த மாதிரியான ப்ரொனன்சியேஷன் அம்மா ஒரு ஆசிரியையா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்டா அவங்ககிட்ட இந்த வகையில ஒரு அரசியல் தலைவியா நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சேவை மனப்பான்மை உள்ள தாயா நம்ம பார்த்திருக்கோம், ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உடைய ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா ஜான் சிரானியா அம்மாவை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு ஆசிரியராக அது நம்முடைய தாய்மொழியை வந்து எப்படி நாம இது பண்ணணும், உச்சரிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த நாலேஜ்ன்றது யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதமா என்னாலதான் அதை பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய மறக்க முடியாத ஒரு விஷயமா நான் நம்புறேன். அதை நினைச்சா எனக்கும் கண்ணீர் வரும் அந்த அளவு. ஏன்னா ஒரு முறை அம்மா வந்து நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க, செய்தியை நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து. அது ரியாக்ட் பண்றதுனே தெரியல எனக்கு. அது நான் நன்றி சொல்லணும்னு கூட தெரியாம நிக்கிறேன். அதுவும் அம்மானா அந்த நேரத்துல உச்சபட்ச ஒரு தலைவியா இருந்தவங்க, அவங்க வாயில இருந்து பிரம்மரிஷி வாயால அப்படின்ற மாதிரி நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு நான் சம்பளம் வாங்கினோமோ இல்லையோ அதுக்கு நாம இந்த பாராட்டு எந்த காலத்துல எப்படி கிடைக்கும், அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும் முதல்ல. அது நான் நினைச்சு பார்க்க முடியாம ஜஸ்ட் திடீர்னு ஒரு நாள் நடந்த ஒரு விஷயம். அப்ப அந்த பாராட்டு அம்மா மூலமா நான் கேட்டு பெற்றேன். அதாவது என் காதால கேட்க பெற்றேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது சொல்லுவாங்க அம்மா வந்து நியூஸ் எப்படியும் ஒன்ஸ் பாத்துருவாங்க. நியூஸ் சாரி ஜெயா நியூஸ்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணி ஒண்ணு போடுவாங்க. ஜெயா நியூஸ் ரெக்கார்ட் அந்த டேப் ஒன்று கொடுத்துருவாங்க. அது அம்மா கண்டிப்பா ஜெயா நியூஸ ஒரு நாள் டைம்க்கு அவங்களுக்கு கிடைக்கும் போது பாத்துருவாங்க. நைட்டோ ஈவினிங்கோ அந்த டைம் கேப்ல அவங்க பார்த்துருவாங்க. அதே போல 24 hours நியூஸ் எப்பயாவது வந்து அவங்க நிச்சயமா ஒருத்தர் திடீர்னு வாட்ச் பண்ணும்போது அதுல எந்த மிஸ்டேக் இருந்தாலும் தவறா படிச்சோம்னா நமக்கு ஒரு தடவை வார்னிங் வரும், 2 தடவை வார்னிங் வரும். தொடர்ந்து அதே தப்பு செய்தா நம்ம படிக்க முடியாது. ஆனால் அப்படியெல்லாம் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணும்போது பார்க்கும்போது நம்மளால வந்து இந்த அளவுக்கு அங்க மேம்படுத்தி கொள்ள முடிஞ்சது அம்மா வாயால அந்த பாராட்டு பெற்றது அப்படின்றது மறக்க முடியாத விஷயமா நான் என் வாழ்க்கை. அம்மாவோட அந்த அறிவுரையாலையா என்னன்னு தெரியல மேம், பல்வேறு விவாத அரங்கங்கள்ல பிரதான அரங்கங்கள்ல நீங்க கலந்துகிட்டு நீங்க விவாதிக்கிறத எங்களால பார்க்க முடியுது. திறமையா துணிச்சலா கருத்துக்களை நீங்க முன்வைக்கிறதுக்கும் அம்மா உங்களுக்கு கொடுத்த அந்த அறிவுரை காரணமா, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அம்மா தான் வந்து எனக்குலாம் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இந்த அரசியல் களத்துக்கு வர்றதுக்கே அம்மா தான் காரணம். ஆமா, நான் வந்து முதல்ல நியூஸ் ஆங்கரா தான் நான் இருந்தேன், செய்தி வாசிப்பாளரா இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெயா நியூஸ்லயே வந்து பொலிட்டிக்கல் ஆங்கரா வந்து அந்த ஷோஸ் இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து அம்மாவுடைய பாராட்டு எனக்கு கிடைச்சது. சில திருத்தங்களும் அது வந்து கிடைச்சது நமக்கு. இப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. அதே போல அம்மா வந்து அங்க வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ஸும் நமக்கு சொல்லுவாங்க. இப்ப பேர்லாம் நம்ம தமிழ் இங்கிலீஷ்னு கிடையாது. இப்ப ட்ரம்ப் இருக்காருன்னா நம்ம ட்ரம்ப்னு தான் படிச்சாகணும். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ற நேரம் 2016 அம்மா மறைவுக்கு முன்னாடி அப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்றாரு. நாங்க வந்து படிக்கும் போது என்ன படிக்கிறோம், டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு நாங்க படிக்கிறோம். இந்த கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்னு. அம்மா வந்து எங்களுக்கு அறிவுறுத்துறாங்க அதை டொனால்ட் ட்ரம்ப்னு படிக்கணும் அப்படின்னு. அந்த ப்ரொனன்சியேஷன் அவங்க தான் தருவாங்க. அதே போல நம்ம அர்ஜென்டினான்னு சொல்லுவாங்க, பொதுவா அர்ஜென்டினான்னு படிக்கும். அதே போல நம்முடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவரா வெங்கையா நாயுடு இருந்தார்ல, அவர் இருக்கும்போது நம்ம வந்து எல்லாரும் என்ன படிப்போம், வெங்கையா நாயுடு அப்படின்னு நாங்க படிப்போம். இந்த மெட்ரோ நிகழ்ச்சிக்கு துவக்கி வைக்கும் போது கூட அவர் வந்திருந்தாரு. அப்போ ஒரு அமைச்சரா இருந்தாருன்னு நினைக்கிறேன், மத்திய அமைச்சரா. அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க. நாங்க படிக்கும்போது வெங்கையா நாயுடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்.
வெங்கையா நாயுடு. அவருடைய ஒரிஜினல் பேர் அப்படிதான். ம். அப்புறம் பார்த்தா அவங்க அந்த ஆந்திர வழக்கத்திலயும் கூட வெங்கையா தான் அது பேராக இருக்கு. நம்ம வெங்கையன்னு வெங்கையா. படிப்போம். நம்ம ம். வெங்கையா நாயுடு. நாயுடு அப்படி படிக்கணும். இந்த மாதிரியான அந்த டீப்பான ஒரு விஷயங்கள், அந்த அறிவுரைகள், அந்த நாலேஜ், அந்த லிட்ரஸி, அது இங்கிலீஷா இருந்தாலும் வெதர் இங்கிலீஷ் தமிழ்நாட்டை வழி நடத்தினது இல்லாம தனிப்பட்ட முறையில உங்களையும் வழி ஆமா, அதுதான் சொன்னேன். நடத்தி இதை சொல்ற தகுதி, இதை வெளிப்படுத்துற தகுதி, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்றது பெரிய விஷயம்னு சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் அம்மா வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு லிஸ்டே கொடுப்பாங்க, லிஸ்டே இருக்கும். அம்மா வந்து எதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்பப்போ வரும்போது, இப்ப ட்ரம்ப்ன்றது அப்பதானே நமக்கு ஆமா. புது வார்த்தை இல்லையா அது, அதை டொனால்ட் ட்ரம்ப் படிக்கணும் அப்படின்றது. ஸோ அப்ப நாங்க நினைச்சோம் அது அம்மா மருத்துவமனையில இருக்கும்போது சொன்னது. மருத்துவமனையில அந்த செப்டம்பர் 28, 30 தேதியில 22க்கு போன பின்னாடி அந்த வாரத்துல வந்தது டொனால்ட் ட்ரம்ப்னு படிக்கணும். அப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஓ அம்மா அப்ப நல்லா இருக்காங்க, அப்ப பாக்குறாங்க நம்ம நியூஸ் எல்லாத்தையுமே, அப்ப அம்மா எப்படி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான், ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியில தான் இருந்தோம். ஆனால் அந்த செய்தி வரும்போது அன்னைக்கு நான் லைவ்ல அழுதுட்டே படிச்ச ஒரு நிகழ்வும் உண்டு. அந்த டிசம்பர் 5ஆம் தேதி வந்து எங்களுக்கெல்லாம் மாலையே ஓரளவு அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியும் இல்லையா. அப்போ வந்து அப்போ செய்தி போயிட்டு தான் இருந்தது. அந்த அந்த விஷயம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அங்க இருக்கும்போது கட்டுப்படுத்த முடியாமல் வந்து நம்ம தெரியல என்னன்னு, ஆனா கொஞ்சம் இதா இருக்கு, கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அடக்க முடியாமல் அழுது கொண்டே படித்தேன். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இன்னைக்கும் அங்கே இருக்கும். ஸோ இது வந்து வாழ்நாள்ல இதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயங்கள் அம்மாவோட. அதே போல இங்க வந்தப்போ அம்மா வந்து என் குழந்தைக்கு அதுக்கப்புறம் அம்மா தான் பேர் வச்சேன். குழந்தைக்கு வந்து செந்தமிழ் அழகன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான். அது ஒரு கோயின்சிடென்டான விஷயம் தான். என்னுடைய கணவர் பேர் வந்து அன்பழகன். அவர் வந்து அம்மா இங்க தேர்தல் நிற்கும் போது சீஃப் ஏஜென்டா இருந்தவர் அவர் தான். ஆர்கே நகர் தொகுதியில அம்மாவுக்கு சீஃப் ஏஜென்டா இருந்திருக்காரு. அம்மாவை சந்திச்சிருக்காரு. அம்மாவோட அந்த கூட செக்யூரிட்டிஸ் மாதிரி அவங்க இருந்திருக்காங்க. அந்த போட்டோ கூட அது இருக்கு. 98ல இருந்து அம்மா கூட வந்து சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம் போகும்போது அம்மா கூட போவாங்க. அப்போத்துல இருந்தே அம்மாவோட ஒரு நல்ல பரிச்சயம் உண்டு அவங்களுக்கு. அந்த வகையில அவர் பேர் அன்பழகன். ஆனா வந்து அது என்னன்னு தெரியாது, அம்மாக்கு தெரியுமா தெரியாதான்னு. குழந்தை கொடுத்தா அவங்க செந்தமிழ் அழகன் ஒரு கோயின்சிடென்ட்டா அவங்களே அந்த பேரை வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க அம்மா வந்து தேர்தல் சுற்றுப்பயணம்க்குலாம் வருவாங்க. அம்மா கிட்ட ஒரு பழக்கம் உண்டு எப்பவுமே. ஜெயா டிவி நியூஸ் ஆங்கர்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அங்க வந்து ரொம்ப வந்து ஒரு லிட்ரஸி நல்லா இருக்கணும், லிட்ரஸி ரேட், அதாவது ப்ரொனவுன்சியேஷன், அந்த உச்சரிப்பு சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது. அப்படி அங்க ட்ரெயின் ஆயிடுவோம் நம்ம. அம்மா பார்க்க போறாங்க அப்படின்னு அம்மாவுமே சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம அங்க இருக்கிறோம் போது வழியில எங்காவது நிக்கிறாங்க அந்த மாதிரினா ரொம்ப மதிப்பாங்க, ரொம்ப அன்பா வந்து நம்மள அரவணைப்பாங்க அம்மா வந்து. அந்த வகையில் நான் 2-3 முறை வந்து ரோட்லயே நின்று பார்த்திருக்கேன். அம்மா வந்து நம்மள பார்த்தா வண்டி நிற்கும், நிச்சயமா நிற்கும், அடையாளம் கண்டுப்பாங்க. ஸ்கிரீன்ல தான் பாக்குறாங்களே அப்படின்னு இல்லாம இங்க நிற்கும் போதே பார்த்துட்டு நின்று நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நிறுத்தி பேசிட்டு போயிருக்காங்க ஒரு சில செகண்ட்ஸ். அதெல்லாம் வந்து அம்மா கிட்ட எனக்கு வந்து ரொம்ப 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 மறக்க முடியாத, காலத்திற்கும் தேக்கி வைத்திருக்க வேண்டிய பொக்கிஷமான நினைவுகள் அம்மாவோட எனக்கு உண்டு. இதெல்லாம் என்னால மறக்க முடியாத விஷயங்கள். அதே போல முதல்ல வந்து நான் அப்போ செய்தி வாசிப்பாளராக தான் இருந்தேன். நம்ம வந்து கட்சியில அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளியில தெரியுற மாதிரி ஒரு பரிச்சயம், மாநில லெவல் பதவி எல்லாம் அப்ப கிடையாது. ஐடி விங் வந்த போது அப்போ வந்து அம்மா தான் எனக்கு முதல்ல வந்து வடசென்னை ஐடி விங் மாவட்ட தலைவரா போடுறாங்க. அம்மாவால பதவி பெறப்பட்டு, ஆமா, அம்மாவின் கையெழுத்தால பதவி வாங்கின ஒரு ஆள் நான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்போ இல்ல, அதுக்கு முன்ன ஜெயால இருந்ததுனால இருந்தேன், நான் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து ரொம்ப டீப்பான ஒரு அரசியல்ல நான் அப்போ வரல நானு. ஆனா நாங்க இருப்போம், எங்க குடும்பமே வந்து அதிமுக குடும்பம் தான் எப்பவுமே. என்னுடைய கணவர்லாம் நீண்ட காலமா அம்மாவோட இருந்திருக்காங்க. ஆனா அதை தாண்டி வந்து ஐடி விங் ஒண்ணு வரும்போது அம்மா வந்து நீங்க சரியாதான நல்லா செயல்பட்டு இருக்கீங்க யூஸ்வலாவே அப்படின்றதுனால இந்த பதவி அம்மாவா எனக்கு போட்டது, மாவட்ட தலைவரா போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அம்மா மறைவுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அம்மாவனுடைய இந்த இயக்கத்துல வந்து மீண்டும் இந்த இயக்கம் ஆட்சி கட்டில் அமரும். குறிப்பா பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு, நீங்க சொன்ன அந்த தமிழ்நாடு அமைதி பூங்காவா மறுபடியும் மாறணும்னா அம்மாவின் முகத்தையும் அம்மாவின் ஆட்சியையும் அம்மாவின் திட்டங்களையும் அம்மாவை நாம மீண்டும் பார்க்கணும்னா அம்மாவினுடைய அந்த திட்டங்கள் மூலமா தான் பார்க்க முடியும். அந்த திட்டங்களை யார் மூலமா பார்க்க முடியும்னா அண்ணன் எடப்பாடியார் வந்தா மட்டும்தான், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைஞ்சா மட்டும்தான் நான் உட்பட தமிழ்நாட்டு பெண்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அண்ணனின் வடிவில் அண்ணனின் செயல்
செயல் திட்டத்தின் மூலம் அம்மாவை பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கேற்ப அம்மாவை யாராலும் மறக்க முடியாது. அதே போல பல்வேறு பிரதான விவாத அரங்கங்களில் நேர்த்தியாக திறமையான கருத்துக்களை எதிர்வைத்து துணிச்சலான பேச்சு நடையை கொண்ட உங்கள் பாணியிலும் எங்களால அம்மாவை பார்க்க முடியுது மேம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி.